ஏ ஃபாக்ஸ், ஆக்சுவலாக ஒரு பிரிண்டர் ஒன்று வாங்கியிருந்தேன். அதாவது என்னன்னா ஹெச்பி ஆஃபீஸ் ஜெட் ஆல் இன் ஒன் பிரிண்டர். அந்த பிரிண்டரில் என்னென்னா எல்லாமே இருக்கு. அதுக்காக மிக்சி, ஃபேனு, வெட் கிரைண்டர்லாம் இருக்கான்னு கேட்காதீங்க. பிரிண்டரில் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் அந்த ஹெச்பி ஆஃபீஸ் ஜெட் ஆல் இன் ஒன் பிரிண்டர். அப்படி போடு, நான் அதை சொல்லல. என்ன நடுராத்திரில காக்கா கத்துது? என்ன சொல்ல, தூக்கம் வரலையா உனக்கு? சரிங்க வா. ஓகே, இதுதான் ஹெச்பியோடைய ஆஃபீஸ் ஜெட் ஆல் இன் ஒன் பிரிண்டர். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல பிரிண்ட் எடுத்துக்கலாம் அண்ட் ஃபேக்ஸ் பண்ணிக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் ஸ்கேனரும் இதுல ஆப்ஷன் இருக்கு. பேப்பர் எப்படி உள்ள விட்டோம்னா இப்படி ஸ்கேனர் இது வரும். அண்ட் பிரிண்ட், ஸ்கேனு, ஃபேக்ஸ், வேற என்ன இருக்கு? காப்பியர், அதாவது ஜெராக்ஸ். ஒரு இது ஒரு பேப்பர்ல இருந்து இன்னொரு பேப்பர் ஜெராக்ஸ் காப்பியர் போட்டோம்னா அது காப்பி பண்ணி வேற பேப்பர்ல வரும். அதுதான் காப்பியர், ஜெராக்ஸ். சில ஊர்ல வந்து போட்டோ ஸ்டாட்னு சொல்லுவாங்க. நார்த்லாம் போனீங்கன்னா அதை போட்டோ ஸ்டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெராக்ஸ் நம்ம இங்க ஜெராக்ஸ்னு சொல்றோம் இல்லையா, ஃபாரின்ல காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 ஃபங்க்ஷனாலிட்டி இந்த பிரிண்டர்ல இருக்கு. காம்பாக்டா இருக்கு. அண்ட் இந்த ஃபேக்ஸுக்கு வந்து ஃபோன் லைன் தேவை. ஃபேக்ஸ் பண்றாங்கன்னா ஃபோன் லைன் கண்டிப்பா வேணும். அதாவது ஃபோன், இது ஃபோன், ஓகேவா? இப்போ ஃபேக்ஸுங்கிறது பல பேருக்கு இப்போ தெரியுமான்னு தெரியல. ஃபேக்ஸ்னா நம்ம ஏதாவது எழுதியோ இல்லை பிரிண்ட் டைப் பண்ணியோ இல்லை படம் வரைஞ்சோ அதை வந்து இந்த ஃபேக்ஸ் மிஷினுக்குள்ள கொடுத்தோம்னா இதே மாதிரி ஃபேக்ஸ் நம்பர்னு வச்சிருப்பாங்க. ரிசீவ் ஆகிறதுக்கும் அனுப்புறதுக்கும். நம்ம இப்போ ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபேக்ஸ் நம்பர்னு தனியாக இருக்கும். அதாவது முன்னாடி டெலிஃபோன்ஸ் இருந்தது, டிஓடி ஃபோன்ஸ், அதாவது நார்மலா இந்த சுத்துறது அமுத்துறது அந்த ஃபோன், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ரிசீவர் வச்சு. அந்த ஃபோன்ஸ் இருந்தது 90s 2000 வரைக்கும் இங்கே இந்தியாவில். அப்போ அந்த ஃபோன்ஸ் இருக்கும்போது ஃபோன் நம்பர் தனியாக இருக்கும், ஃபேக்ஸ் நம்பர் தனியாக இருக்கும். ஸோ ஒருத்தவங்களுக்கு இப்போ இதே மாதிரி மிஷின் என்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு ஃபேக்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபேக்ஸ் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து இதில் ஃபேக்ஸ் வரும். இதில் கூட வச்சிருப்பாங்க பாருங்க. என்ன கரெக்டாக ஒரு படம் சொல்லணும்னா, சதுரங்கவேட்டையில் இந்த நட்ராஜ் வந்து அவர் போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டுவார் இல்லையா, அப்போ வந்து ஃபேக்ஸ் அனுப்புவாங்க பாருங்க, அதுதான் அந்த ஃபேக்ஸ். ஓகே, இப்போ என்னதான் ஃபேக்ஸ் மிஷின்ஸ் இப்போ யூஸில் இல்லைனாலும் ஃபேக்ஸ் மிஷின் கண்டுபிடிச்ச வருஷம், அதாவது ஃபேக்ஸ் மிஷினை 1844 பேட்டன்ட் வாங்கிட்டாங்க. அண்ட் 1964 தான் கமர்ஷியலா ஃபேக்ஸ் மிஷின்ஸ் விற்பனைக்கு வந்துச்சு மார்க்கெட்டுக்கு. இப்போ நீங்க ஏதாவது எழுதியோ வரைஞ்சோ ஒரு டாக்குமெண்ட் அனுப்புறீங்கன்னா இதுல அனுப்பிச்சிக்கலாம். இங்க வந்து எனக்கு பிரிண்ட் வரும். இதுதான் ஃபேக்ஸ். இப்போ வந்து நம்ம ஃபைல்ஸ்லாம் டைரக்டா ஆன்லைன்ல ஷேர் பண்றோம் இல்லையா, அந்த காலத்துல இப்படி 2000 வரைக்கும் இந்த ரேஞ்ச். ஒரு படம், இதெல்லாம் எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. ஒரு கம்பியில வந்திருக்கு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி டெலிகிராம்லாம் இருந்தது. டெலிகிராம்னா சும்மா நம்ம விஷயத்த சொன்னோம்னா அவங்க வந்து இப்படி ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அதை தட்டுவாங்க. அதை தட்டினா அது வந்து வேர்ட்ஸா கன்வெர்ட் ஆகும். இதுதான் உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட முதல் தந்தி மிஷின். தந்தி அனுப்புற முறையை வந்து 1700கள்ல இருந்து ஒவ்வொரு இன்வென்டரா கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதை ஒவ்வொருத்தவரா டெவலப் பண்ணி கடைசியா 1830 டு 1840 வரைக்கும் சாமுவேல் மோர்ஸ் அப்படிங்கிறவரு கம்ப்ளீட்டா டெவலப் பண்ணி 1844 வாஷிங்டன்ல இருந்து பால்டிமோர் அப்படிங்கிற ஒரு 42 மைல் தொலைவுக்கு வரைக்கும் ஒரு அதிக தூரத்துக்கான தந்தி அடிக்கிற முறைய அவரு தான் கண்டுபிடிச்சாரு. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. மெதுவா தந்தி அடிச்சானே எம் மச்சானே. அதனாலதான் மோர்ஸ் கோடு இதுல யூஸ் பண்றாங்க. அந்த தந்தி டெலிகிராம் அனுப்புற மெத்தடை வந்து மோர்ஸ் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஓரளவுக்கு சாதிச்சாங்கன்னா ஒரு 200 மீட்டர் வரைக்கும், அதிகபட்சம் 200 மீட்டர் வரைக்கும் தந்தி போற மாதிரி தான் ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க. சாமுவேல் மோர்ஸ் தான் அதிக தூரம் தந்தி கொடுக்கறதுக்கான மெத்தடை கண்டுபிடிச்சாரு. அதெல்லாம் இன்னும் எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் அப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்தீங்களா. ஸோ ஓகே, இப்போ ஃபேக்ஸ் மிஷின் இந்த பிரிண்டருக்கு வருவோம். இந்த பிரிண்டர்ல ஒரு ரிசீவர் இருக்கு. அப்புறம் இந்த ஃப்ரண்ட் டோர் இப்படி ஓப்பன் பண்ணதும் இங்க இன்னொரு சின்ன ட்ரே இருக்கு. இந்த ட்ரேவையும் 4-3 மடிச்சு வச்சிருக்காங்க. பேப்பர் இப்படி வரும்போது இதை தாங்கி பிடிக்கிறதுக்காக ஒரு பேப்பர் தாங்கி, அதான் பேப்பர் ட்ரே இங்க இருக்கு. அடுத்தது இந்த செட்டப் ஃபேஸ் ஒரு ரோபோட் மாதிரி அழகா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு. அண்ட் இதை இப்படி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணோம்னா பேப்பரை இதுக்குள்ள இப்படி வச்சுக்கிறது. இந்த சைடு வந்து பேப்பர்
என்ட்ரி பண்ணோம்னா ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு, ஸ்கேன் பண்றதுக்கு, ஃபேக்ஸ் அனுப்புறதுக்கெல்லாம் இந்த பக்கமா பேப்பர் வைக்கணும். அண்ட் இப்போ இங்க இருந்து ஒண்ணு இந்த பக்கமா எடுக்கணும். இந்த பக்கம் இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ட்ரே, இது இப்படி எடுத்தோம்னா இதுல இருந்து ஒரு குட்டி ட்ரே இருக்கு, இதை இங்க வச்சிடணும். வச்சுட்டு இங்க வந்து நம்ம நார்மலா பேப்பர் பண்டில் வந்து இங்க கீழே வைக்கணும். ஏன்னா இன்டேக் இந்த பக்கம் தான், பேப்பர் இப்படிதான் உள்ள போகும். உள்ள போயிட்டு இப்படி உள்ள ஃபங்க்ஷனல் டே ஆகி பிரிண்ட் ஆகி இப்படி மேலே வரும். நம்ம இங்க இருந்து இந்த மேல் ட்ரேல இருந்து பேப்பர் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபீடிங் ட்ரே, இது வந்து அவுட்புட் எடுத்துக்கிறது. இப்படி ஓப்பன் பண்ணதும் இங்க வந்து இந்த ஃபேக்ஸ் நம்பர் போடணும்ல, ஃபேக்ஸ் நம்பர் எடுத்துட்டு அந்த ஃபேக்ஸ் எதை பண்ணணும், என்ன டாக்குமெண்ட் பண்ணணுமோ, ஒரு டிராயிங்கோ ஏதோ ஒன்று அதை உள்ள வச்சுட்டு ஃபேக்ஸ் நம்பர் அடிச்சுட்டு என்டர் பண்ணோம்னா ஃபேக்ஸ் அவங்களுக்கு அங்கே ஒரு அலாம் சத்தம் சின்னதாக கேட்டு ஃபேக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். கண்டினியூஸாக இல்லை ஒரு பேஜோ 10 பேஜோ 100 பேஜோ எவ்வளோ வேணா அமைச்சிக்கலாம். அதுக்கு தனி கட்டணம். அப்போது இந்த லேண்ட்லைன் ஃபோன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த தனி கட்டணம் அவங்க ஃபேக்ஸுக்குன்னு தனியாக வாங்குவாங்க, மாதம் இவ்வளோ சார்ஜஸ்ன்ட்டு. இதில் என்னென்ன இருக்குது பாருங்க, ஸ்பீட் டயல், ரீடயல், லைட்டர், டார்க்கர், அதாவது ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ரெசல்யூஷன், ஃபேக்ஸோடைய ரெசல்யூஷன் இது இருக்கு இல்லையா, குவாலிட்டி, அது வந்து லைட்டாக இருக்கணுமா இல்லை டார்க்காக இருக்கணுமா அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் இன்னொன்று ஃபேக்ஸ் ரெசல்யூஷன் ஒன்று கொடுத்துருக்கான். இந்த ஃபேக்ஸ் ரெசல்யூஷனில் என்ன இருக்கு, அதாவது அந்த குவாலிட்டி. ஓகே, இதில் இங்கே ஒரு பட்டன் இருக்கு, இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1, 6, 2, 7, 3, 8, 4, 9, 5, 10 இப்படி ஏதோ ஒன்று ஜிக்ஸாக்காக கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா இங்கே வந்து ஒரு பட்டன்ஸ் இருக்கு. இந்த பட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அமுத்தினோம்னா இந்த பட்டன்ல மேலே எதுவும் பேர் இல்லை. இது எதுக்கான பட்டன் எனக்கு சரியா தெரியல, தெரிஞ்சா நான் சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் பட்டன் ஒரு டைம் அமுக்கணும்னா அந்த 1ஆம் நம்பர் டயல் ஆக மாட்டேன். அடுத்தது செகண்ட் டைம் அமுத்தினா 6ஆம் நம்பர் டயல் ஆகுமா, அதாவது 1 2 1 2 இப்படி. அதுக்கு அடுத்தது 3 இருக்கு, சாரி 2க்கு அடுத்தது 7 இப்படி ஒரு ஜிக்ஸாக்கா நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சரியா எனக்கு புலப்படலை. ஓகே, இங்கே டயலிங்கான நம்பர்ஸ் இருக்கு. அடுத்தது இது ஆன் ஆஃப் சுவிட்ச், சிம்பிளா சின்னதாக ஒரு டச் பண்ணா போதும் ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது. அதுக்கு அடுத்தது 2 ஏரோ கொடுத்துருக்காங்க, ஏரோ மார்க் பட்டன் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ரைட், அப்புறம் சென்டர்ல ஓகே பட்டன். அதுக்கு அடுத்தது கேன்சல் பண்றதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த சைடு இந்த செக்மெண்ட்ல பார்த்தோம்னா ஆன்சர் மோடு, இதுல வந்து ஃபோன் ரிங்கான ஆன்சர் பண்றதுக்கான மோடு, ஆன்சர் மோடு இருக்கு. அப்புறம் ஃபிளாஷ் மோடு இருக்கு. அப்புறம் செட்டிங்ஸ் வைக்கிறதுக்கான இது இருக்கு. அதுக்கு அடுத்தது இங்க வந்து ஃபேக்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபேக்ஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணோம்னா ஃபேக்ஸ் போக மாட்டிருக்கு. அடுத்தது ஸ்கேனருக்கான ஒரு பட்டன் இருக்கு. அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் இருக்கிறது காப்பி அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. அதுக்கு அடுத்தது கீழே ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் கொடுத்து பிளாக் அண்ட் ஒயிட் ஆர் கலர் 2 பட்டன் இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் வேணும்னா பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணிக்கலாம், கலர்ல வேணும்னா கலர் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கான பட்டன் 2 கொடுத்துருக்காங்க. இதுல பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான் வரும்னு நினைக்கிறேன், கலர் வருமான்னு எனக்கு தெரியல. ஸோ இங்க இந்த கம்பார்ட்மெண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது டோர் இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்க வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு. இது எதுக்குன்னா கேட்ரேஜ் மாத்தணும். கேட்ரேஜ் மாத்துறதுக்கான ஒரு இடம் இது. இப்போ பாத்தீங்கன்னா இருங்க, ஆன் பண்ணி காமிக்கிறேன். இந்த பிரிண்டருக்கு பேக் சைட்ல ஃபோன் லைன் கொடுக்கறதுக்கான அந்த ஜாக் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து லைன் 1, அடுத்தது 2வது எக்ஸ்டென்ஷன் நம்பர். அதாவது ஒரு ஆஃபீஸ்ல ஒரு நம்பர் இருக்கும், எக்ஸ்டென்ஷன் நம்பர்னா அந்த நம்பர்ல இருந்து ஃபோன் நம்பர்ல இருந்து அடுத்தடுத்து 1 2 3 அப்படி எக்ஸ்டென்ஷன் நம்பர் ஒன்று இருக்கும். இப்போ 002 அப்படின்னு ஒரு நம்பர் முடியுது அப்படின்னா 002 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வேற ஒரு ஃபோன் இருக்கும் அடுத்த செக்ஷன்ல, அடுத்த டிபார்ட்மெண்ட்ல. அவங்களுக்கு அந்த அந்த 002க்கு அடுத்தது 3ஆம் நம்பர் கிளிக் பண்ணோம்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு டைரக்டா போகும். இதுதான் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. அப்போ ஸோ இந்த பக்கம் இந்த ஒரு 2 லைன் தான். அப்புறம் பவர் சப்ளைக்கு பிளஸ் சிஸ்டம்க்கு கனெக்ட் பண்றதுக்கான ஒரு டேட்டா கேபிள் இருக்கு. இந்த இது பாருங்க, இப்போ நம்ம வந்து ஆன் பண்றோம். இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆன் பண்ணிட்டேன், சும்மா டச் பண்ணா போதும் ஆன் ஆயிடுச்சு. சம் எரர்ல இருக்கு, எரர் ஓடிட்டு இருக்கு. ஓகே, அதனால இந்த ரெட் கலர் பட்டன் எரியுது. சரிங்களா? இப்போ உள்ள வந்து இந்த ஆஸ் யூஷுவல் எல்லா பிரிண்டர்லையும் நடக்கிற மாதிரி இந்த வார்ம் அப் செக்ஷன் ஆன் பண்ணதும் இந்த ஹெட் வந்து வார்ம் அப் பண்ணும். இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடும், அப்புறம் ஒரு இடத்துல நிற்கும். அதுதான் வார்ம் அப் செக்ஷன், முடிஞ்சிருச்சு. இது ஏன் இந்த ரெட் காமிச்சிக்கிட்டே இருக்கு, ரெட் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா சம்திங் இந்த கேட்ரேஜ்ல வந்து இங்க் கம்மியா இருக்கு அப்படின்னா அது அந்த மாதிரி காமிக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இங்க் ஃபில்அப் பண்ணலாம். அதுக்கு இதுக்கு செட் ஆகிற மாதிரி இங்க் வந்து ஏற்கனவே ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். முன்னாடி எப்சன் பிரிண்டர் இருக்கும் போது வாங்கி வச்சிருந்தேன். அந்த எப்சன் பிரிண்டர் ரொம்ப நாளாக சும்மா கிடந்ததுனால எலியெல்லாம் குடி போய் க்ளோஸ் பண்ணிடுச்சு. பிரிண்டர் ஏற்கனவே க்ளோஸ்ல தான் இருந்தது, அதை டோட்டலா க்ளோஸ் பண்ணி உள்ள பெல்ட் அந்த ஹெட்டு எல்லாத்தையும் எலி கதம் பண்ணிடுச்சு. ஸோ அந்த பிரிண்டர் வீணா போச்சு. இது 2வது பிரிண்டர். எப்சன்லேயே 2 பிரிண்டர் வாங்கினேன், 2த்தையுமே எலி நாசம் பண்ணி விட்டது. ஸோ அந்த பிரிண்டர் வீணா தான் கிடக்கு.
ஆனா அந்த இங்க் டேங்க்ல கொஞ்சம் இங்க் அப்படியே இருக்கு. அந்த இங்க் எடுத்து இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். கம்பார்ட்மெண்ட் இப்படி ஓபன் பண்ணோம்னா இந்த ஹெட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க நிற்கும். இந்த கம்பார்ட்மெண்ட் செக்ஷன்ல இங்க ஒரு நாப் மாதிரி இருக்கு. இந்த டோர் அது வந்து ஏதோ ஒரு இடத்த இங்க பிரஸ் பண்ணிட்டு இருக்கும் போல இருக்கு. அதனால இந்த ஹெட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஆஸ் யூஷுவல் ஒர்க், டே டு டே லைஃப் ஒர்க் அது பார்த்துட்டு இருக்கோம். இந்த கம்பார்ட்மெண்ட்டை ரிமூவ் பண்ணதும் இப்படி ஓப்பன் பண்ணதும் இது அந்த பட்டனை விட்டதும் அந்த பட்டன் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி ஆகி இந்த ஹெட்டை மண்டை மேல ஒன்று தட்டி ஒழுங்கா வந்து பொசிஷன்ல நில்லுன்னு கூட்டிட்டு வந்து இங்க நிறுத்திக்குது. அப்போ இந்த கேட்ரிஜை நம்ம ஈஸியா வெளியில இப்படி எடுத்துக்கலாம். இப்படி ஒரு அமுத்து அது வெளியில வந்துடும். இப்படி எடுத்துட்டோம்னா இந்த கேட்ரிஜ் வந்து தனியா வெளியில வந்துருச்சு. ஸோ இப்போ இதுல வந்து ஒரே ஒரு கேட்ரிஜ் தான், ஆனா 2 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட் வந்து 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. பட் ஒரு கேட்ரிஜுக்கான ஆப்ஷன் தான் இங்க இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்குள்ள இங்க் ஃபில்அப் பண்ண போறேன். ஹலோ, எப்படி இருக்கீங்க? சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்னு பாடணும்னு ஆசையா தான் இருக்கு. பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு ஜம்முன்னு ஜாலியாக அதில் பேசலாம் தான். ஆனா அந்த சைடு ஃபிகர் இல்லையே. வச்சிருவோம், அந்த பக்கமா எடுத்து வச்சிருவோம். ஸோ இது பிரிண்டர்ல போன் ஃபேக்ஸ். அண்ட் இன்னொன்று முக்கியமா ரொம்ப ரேர்ல இருந்து ரேர் ரொம்ப ரேரஸ்ட் ஒரு கேஜெட் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பத்தி இன்னொரு நாள் வேற வீடியோல பேசுவோம். பட் இப்போ உங்களுக்கு இந்த ரிசீவரை பார்த்ததும் உங்களுக்கு அதை காமிக்கணும்னு தோணுச்சு, காமிக்கிறேன். ஆக்சுவலா இது என்னன்னா ஒரு இன்டர்காம் சர்வேலன்ஸ் சிஸ்டம். ஸோ இதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி சிம்பிளா சொல்லிடுறேன். இப்போ எதுக்கு அப்படின்னா இதெல்லாம் 1900 மேபி இருக்கலாம், எனக்கு சரியா தெரியல. இன்னும் இதை பத்தி ஸ்டடி பண்ணல. இதை பத்தி ஸ்டடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா சொல்றேன். இது வந்து கேமரா. இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டோருக்கு வெளியில, வீட்டுக்கு வெளியில இதை ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபிட் பண்ணிட்டு யாராவது வந்து இந்த பெல், காலிங் பெல் இருக்கு இல்லையா, காலிங் பெல், இப்போ காலிங் பெல் யூஸ் பண்றோம். இப்பயும் இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கு, கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கு. பட் இது வந்து ரொம்ப ஓல்டன் டேஸ்ல மேபி 60s 70s அந்த ரேஞ்சில் கூட இருக்கலாம். நான் ஸ்டடி பண்ணிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். இந்த காலிங் பெல்லை யாராவது வெளியில அடிச்சாங்கன்னா இங்க வந்து இதுல வந்து காலிங் பெல் சவுண்ட் கேட்கும். டிங் டாங் அப்படின்னு கேட்கும். டிங் டாங் அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம இந்த ரிசீவரை எடுத்ததும் இந்த கேமரால ஃபேஸ் தெரியும் இல்லையா, வெளியில யார் இருக்கான்ட்டு, அவங்களுடைய வெளியில என்ன நடக்குது, யார் வந்திருக்கா அப்படின்றது இந்த மானிட்டர்ல தெரியும். உள்ள யாரு, வெளிய நாங்க, உள்ள யாரு, வெளிய நாங்க, வெளிய நாங்க, உள்ள நீங்க. ஆனா யாரு நீங்க? வெளிய நாங்க, உள்ள நீங்க. நீங்க தான், நாங்க தான், நாங்க தான், நீங்க தான். இந்த மானிட்டர்ல தெரிஞ்சதும் இதுல இன்னொரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. என்ன, அன்லாக்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வார்னிங்னா நம்ம யாராவது தெரியாதவன் எவனா வந்திருக்கான், இல்ல எவனா கடங்காரன் வந்திருக்கான் அப்படின்னா அவர் வீட்டுல இல்லைங்க, நீங்க அப்படியே திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வார்னிங். இந்த வார்னிங் பட்டன், அதாவது பேசுறதுக்கு சும்மா வெளியில இருக்கவங்க கிட்ட சொல்லலாம். அதுக்கு அடுத்தது இந்த மானிட்டர் மட்டும் எனி டைம் ஆன்லேயே இருக்கும். அதாவது ஒரு சர்வேலன்ஸ் சிசிடிவி கேமரா இருக்குல்ல, எப்போ அந்த மாதிரி இது பெல், காலிங் பெல் சிசிடிவி கேமரா. அப்போ அந்த காலத்துல இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரேரஸ்ட் பீஸ், ரொம்ப ரேர். இந்த கேஜெட்டை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இதை நீங்க இங்கிலீஷ் படங்கள்ல பார்த்துருக்கலாம். பட் இந்தியாவுக்குள்ள இதை யாராவது ரொம்ப ரேரா 1-2 ஆள் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 2-3 பேர்ல நானும் ஒருத்தனா இருப்பேன். இன்டர்காம் சர்வேலன்ஸ் கேமரா ஃபோன் லைன்ல ஒர்க் ஆகக்கூடியது. நம்ம இப்ப கேமராவுக்கு தனியா ஒரு கேபிள், பெரிய கேபிள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது உள்ள சின்ன ஒயர் போகும். பட் அது வந்து ஃபோன் லைன்ல, ஃபோன் ஒயர் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம மொபைல் வந்துருச்சு. 90s 2000ல பிறந்த பசங்க வரைக்கும் இந்த ஃபோன் லைன்னா என்னன்னு தெரியும். அந்த ஃபோன் ஒயர்ல படம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு பாருங்க. இது வந்து இன்டர்காம் சர்வேலன்ஸ். பட் 1992லே AT&T அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து டெலிஃபோன்லேயே வீடியோ காலிங், நம்ம இப்போ வாட்ஸ்அப்ல வீடியோ காலிங் பண்றோம் இல்லையா, அப்போ லைன், இந்த ஃபோன் லைன்ல நார்மல் DOT ஃபோன், அந்த லைன்லேயே வந்து வீடியோ காலிங்லாம் பண்ணியிருக்காங்க 1992ல ஃபர்ஸ்ட். ஆனா அதுக்கான ஆராய்ச்சிகள் வந்து அது முன்னாடில இருந்து நடந்துட்டு இருக்கு. அது எப்பன்னா 1926ன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல இருந்தே ஃபோன் லைன்ல படம் தெரியிற மாதிரி, இந்த பக்கம் உட்காந்து பேசுறவங்க, அந்த பக்கம் பேசுறவங்க, ஒரு வீடியோ காலிங், அதை வந்து அந்த டைம்ல இருந்து அட்டன் பண்ணிட்டே இருந்திருக்காங்க.
பட் ஒருத்தர் வந்து அந்த காலகட்டங்களிலே சரியா இயர் வந்து மறந்து போச்சு. அந்த காலகட்டங்களிலே அவரு ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே. வீடியோ கால் பண்ணனும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த லிங்கா பண்ணாருன்னா ஃபோன் பண்ணி அங்க மட்டும், அதாவது அந்த சைடு கேட்கறவங்க அவங்களுக்கு இவர் பேசுறது தெரியும், இவருடைய படம் வந்து அந்த சைடு ஓடும். பட் அந்த சைடு யார் பேசுறான்னு இவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வீடியோ காலிங். இப்பதான் வீடியோ காலிங் வாட்ஸ்அப்ல வந்ததுக்கு அப்புறம் தான், அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ காலிங் சாத்தியமாச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு 2000 காலகட்டங்களில் வீடியோ காலிங் இருந்தது. எப்படின்னா கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட் யாஹூ சேட்டிங் அந்த காலகட்டங்கள் யாஹூ சேட்லாம் இருக்கும்போது அதுல வந்து வீடியோ காலிங் வசதி இருந்தது. வெப்கேம் வச்சு வீடியோ காலிங் பேசினாங்க. ஸ்கைப் அப்பயே இருந்துச்சு. அந்த டைம்ல வீடியோ காலிங்லாம் பண்ணாங்க. ஸ்கைப் வந்து 2009 அந்த டைம்ல தான் வந்துச்சு. அப்பதான் ஃபேஸ்புக்கும் வந்துச்சு. 2003-4 ஆர்குட்லாம் இருந்தது. அப்போ ஆர்குட்ல ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. 1998 அப்பெல்லாம் வந்து அதுல இருந்தா யாஹூ சேட், ரெடிஃப் சேட், அப்புறம் சிஃபி ஆன்லைன் அப்படின்னு நிறைய சேட் ரூம்ஸ் அப்படி. அதுல யாஹூல தான் வீடியோ காலிங் ஃபெசிலிட்டி அப்ப இருந்தது. யாஹூ, ஸ்கைப், இதுல மற்றதுல எனக்கு தெரியல, நாங்கள் பார்த்ததுல. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கேட்ரிட்ஜை ஃபில்அப் பண்ண போறோம். பிளாக் இங்க். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு பிளாக் இங்க் வேணும்னா நம்ம கிட்ட என்னுடைய பழைய பிரிண்டர் ஒன்று இருக்கு. இந்த பிரிண்டர்ல இருந்து தான் நம்ம இங்கை ஆட்டையை போட்டு இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஸோ இதை வந்து நான் இப்படி வச்சுக்கிறேன். ஒரு துணி ஒன்று போட்டாச்சு. இதுதான் கேட்ரிட்ஜ் 702. இந்த கேட்ரிட்ஜோடைய மாடல் பேர் 702. இப்போ இந்த கேட்ரிட்ஜ் எப்படி ஃபில்அப் பண்ணணும்னா, இந்த மேலே ஒரு லேபிள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லேபிளை வந்து எடுத்தோம்னா உள்ள ஒரு ஹோல் இருக்கு. அதுல ஊசி இன்ஜெக்ஷன் சிரஞ்ச் வச்சு ஃபில்அப் பண்ணலாம். இதுதான் இந்த கேட்ரிட்ஜை ஃபில்அப் பண்ற முறை. இப்போ நான் என்ன பண்றேன், ஏற்கனவே இந்த இன்ஜெக்ஷன்ல வந்து கேட்ரிட்ஜ் ஃபில்அப் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரெகுலரா. பாப்பாவுடைய பேனா அதெல்லாம் வந்து ப்ளூ இங்கு அந்த பேனா கேட்ரிட்ஜில் ஃபில்அப் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், பிரிண்டருக்கு ஃபில்அப் பண்ண போறோம். அதனால இதை இன்ஜெக்ஷனை அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே க்ளீன் பண்றதுக்கு, ஸ்டெர்லைஸ் பண்ண போறோம். ஏற்கனவே இது என்ன இருக்குன்னா ப்ளூ இங்க், சாதாரண ப்ளூ இங்க்ல பண்ணதுனால இந்த சிரஞ்ச் வந்து கண்டாமினேஷன் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும், இது பிரிண்டருக்கான இங்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இப்போ இந்த சிரஞ்சை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணணும். ஸோ இதை க்ளீன் பண்றோம். ஸ்டெர்லைஸ்னே ரொம்ப பெருசாலாம் நினைக்காதீங்க, க்ளீன் பண்றோம் அவ்வளவுதான். எப்படி க்ளீன் பண்றோம்னா, என்ன பண்ற ஐயா துடைக்கிறையா? தண்ணியை போட்டு தொட. என்னங்க ஐயா? தண்ணியை போட்டு தொட மேன். தண்ணியை போட்டு க்ளீன் பண்றோம். ஏற்கனவே எப்படி இங்க் எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்குவோம். இங்க் இருக்கான்னு இந்த பழைய இங்க் இதுல இருந்து எடுத்து இதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். இது எவ்வளவு போடணும்னா ஒரு 3 ml இருந்து 20 ml வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இதுல இருந்து எடுத்துருவோம். ஓடுவோம், இங்க் நம்மளுக்கு தானே. ஆக்சுவலா இந்த பழைய இங்க் டப்பால, அதாவது எப்சான்ல ஃபுல்லா வச்சிருந்த இங்க் எலி கடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வேலை பார்த்துட்டேன், பெரிய வேலையை பார்த்து விட்டேன். பேப்பர் ஃபீடர் வந்து ஸ்ட்ரக் ஆகுதுன்ட்டு கலட்டி மாட்டினேன், அதோட போச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு சர்வீஸ் சென்டர்ல கேட்டா 5000 ரூபா ஆகுன்ட்டான். அப்புறம் யாரா இதுக்கு 5000 ரூபா எப்படா செலவு பண்றதுன்ட்டு அப்படியே வச்சேன். அப்புறம் எலி வேலையை பார்த்துருச்சு. என்ன நினைக்கிறீங்க, இவன் கையை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம வீணாக்கிட்டு எலி மேல பழிய போட்டான்னு நினைக்கிறீங்க தானே? அப்படிலாம் இல்லை, அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஒத்துக்கிற படத்தில் அதான்